ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல அப்கமிங் ஒரு பெரிய ட்விஸ்ட்டா நிவீனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு 25,00,000 பணத்த எடுத்துக்கிட்டு நம்ப விஜய பார்க்கறதுக்காக வராங்க. ரிப்பீட்டடான ஒரு சீக்வென்ஸ் "காஃபி குடிக்கிறீங்களா?" அப்படின்னு கதவ தெறந்து கேட்குறாங்க நம்ப காவேரி. அநேகமா அது வந்து நம்ப விஜய வெறுப்பேத்துறதுக்காகவே பண்ற மாரி தான் இருக்கு. அவர காண்டேத்தாம இருக்க முடியல அப்படிங்கிற மாரியே தான் இருந்துட்டுருக்காங்க. அம் அவங்களுக்கும் மண்டைக்குள்ள போட்டு ஏதோ பண்ணுது. என்னடா தெரிஞ்சுக்கணும் எப்படியாவது விஜயோட காதல பத்தி அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா சொல்லக்கூடாதுன்றதுல விஜயுமே ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஆனா அந்த பொண்ண பத்தி பேசும்போது எல்லாமே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கோவத்த வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாம காமிச்சிட்டுருக்காரு. என்ன நடக்க போகுது? ஏதாவது அடி வாங்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம காவேரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போலருந்தே மக்கு தானா? அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமிங் காமெடி எல்லாம் ரொம்பவே ஃபன்னா தான் இருந்துச்சு. ஃபைனலா இன்னைக்கு ப்ரீகேப்ல நம்ம நிவின் வந்து காசு எடுத்துட்டு வந்து கொட்டுறாரு. நான் காவேரி இருப்பாங்க, காவேரி ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா காவேரி வந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல நிவின் அண்ட் விஜய் இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான். ஆ கண்டிப்பா விஜய் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு. திட்டுவாரு. இதுல நிவினும் விஜய் இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப பெரிய வாக்குவாதம் வந்து ஆஃபீஸ விட்டு வெளில தள்ளுங்க அப்படின்ற மாரி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு 11 மந்த்ஸ் என் கூட தான் இருந்தாகணும், இருப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனைவியா தான் இருப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வந்து கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வந்து கூப்பிட்டுக்க, நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க, என்ன வேணா செய் அப்படின்னு பேசுவாருன்னு நெனைக்கிறேன். இதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து காவேரிய தான் பந்தாடிட்டு இருக்காங்க. ஆ அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவரு தானே சொன்னாரு, "உன் வாழ்க்கைய பத்தி நான் யோசிப்பேன், செய்வேன்ட்டு." இப்போ இவர் பக்கமே இது திரும்பிருச்சு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் காவேரி கிட்ட போய் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளோட விஜய். ஏன்னா, இவங்க சொல்லி தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நிவினுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு போய் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாரு அப்படின்னா, இந்த பக்கம் விஜய் கிட்டயே காவேரி பாய்வாங்க. என்னன்னா, "உங்களால தான் இவ்வளவும் வந்துச்சு. நான் யார்ட்டயாவது சொன்னேனா? எதுக்கு போய் நீங்க நிவின்ட்ட சொன்னீங்க?" அப்படின்ற மாரி. இனி கண்டிப்பா காவேரி கிட்ட வந்து நிவின் பேசுறதுக்கு முயற்சி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட ஹீரோவோட பொசசிவ்னஸ் வெளில வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.